ஒரு தீவில் பிராஸ்பரோ என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மிரண்டா என்ற அழகிய மகள் இருந்தாள். அவர்கள் பாறையாலான குகையில் வசித்து வந்தனர். பிராஸ்பரோ தனது படிப்பறையில் மாயத்தந்திரங்கள் பற்றிய நூல்கள் பலவற்றை வைத்திருந்தார். அவர்கள் அந்த தீவுக்கு வருவதற்கு முன் அந்த தீவு சிகோராக்ஸ் என்ற சூனியக்காரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பல நல்ல ஆவிகளை சிகோராக்ஸ் பெரிய மரங்களில் அடைத்து வைத்திருந்தாள். சிகோராக்ஸிற்கு காலிபன் என்ற மகன் இருந்தான். பிராஸ்பரோ அந்த தீவிற்கு வருவதற்கு முன்பாக சிகோராக்ஸ் இறந்துவிட்டாள். ஆவிகளை பிராஸ்பரோ விடுவித்தார். விடுவிக்கப்பட்ட ஆவிகளின் தலைவன் ஏரியல். ஒரு நாள் பிராஸ்பரோ ஏரியலை அழைத்து ஒரு கடும் புயலை உண்டாக்கச் சொன்னார். பிராஸ்பரோ தனது மகள் மிரண்டாவை அழைத்து ஒரு பெரிய கப்பலை காட்டி, பார் மகளே, அந்த கப்பலை பார், அதில் நம்மை போன்ற மனிதர்கள் பலர் இருக்கின்றனர் என்றார். புயலின் நடுவில் சிக்கிய கப்பலை பார்த்த மிரண்டா, அப்பா, நீங்களா இந்த புயலை உருவாக்கினீர்கள்? நீங்கள் உருவாக்கியிருந்தால் அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்கள் மிகவும் பாவம் அப்பா. அவர்கள் கப்பல் எப்போது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் போல் உள்ளது என்றாள். அதற்கு பிராஸ்பரோ, ஆச்சரியப்படாதே மகளே மிரண்டா, நான் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என கட்டளையிட்டுள்ளேன். உனக்காகவே இந்த புயலை உண்டாக்கினேன் மகளே. நாம் இந்த தீவுக்கு வந்த நாள் உனக்கு நினைவுள்ளதா மகளே? உனக்கு நினைவிருக்கும் என எனக்கு தோன்றவில்லை. நாம் இந்த தீவிற்கு வந்தபோது உனக்கு வயது 3. 12 வருடங்களுக்கு முன் நான் மிலனை ஆட்சி செய்து கொண்டிருந்தேன். நீ என் இளவரசி. எனக்கு அன்டானியோ என்ற ஒரு தம்பி இருந்தான். அவனிடம் நான் என் பொறுப்புகளை விட்டிருந்தேன். அலன்சோ என்ற நேபிள்ஸ் மன்னனின் உதவியுடன் அவன் என் பதவியை பறித்து கொண்டான். அப்பா, நம்மை ஏன் அவர்கள் அப்போதே கொல்லவில்லை? மகளே, அவர்களுக்கு துணிவில்லை. ஏனெனில் மக்கள் என் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தனர். எனவே அன்டோனியோ நம்மை கப்பலில் ஏற்றி வந்து கடலில் சிறிது தூரம் வந்த பின் நாம் இறந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் சிறிய படகில் வற்புறுத்தி இறக்கிவிட்டான். ஆனால் இரக்க குணம் கொண்ட கொன்சாலோ என்ற பிரபு அந்த சிறிய படகில் நீர், உணவுப் பொருள்கள் மற்றும் நான் பெரிதும் நேசித்த புத்தகங்களை வைத்திருந்தார். அப்பா, அப்போது நான் உங்களுக்கு பெரிய தொந்தரவாய் இருந்திருப்பேனே? இல்லை என் அன்பு மகளே, நீ அப்போது என் குட்டி தேவதை. உன் புன்னகை என் கஷ்டங்களை பொறுத்து கொள்ள உதவியது. உனக்கு பாடம் சொல்லி தருவதில் நான் சந்தோஷப்பட்டேன். நீயும் நன்றாக கற்றுக்கொண்டாய். மிகவும் நன்றி அப்பா. ஏன் இந்த புயலை தற்போது உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்பா? மிரண்டா, இந்த புயலின் காரணமாக என் எதிரிகள் அன்டோனியோவும் அலன்சோவும் இந்த தீவில் கரை ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே தன் மந்திர கோலால் மிரண்டாவை தொட்டதும் அவள் தூங்கிவிட்டாள். பிறகு ஏரியல் புயலை பற்றி கூற பிராஸ்பரோ முன் தோன்றியது. என் தைரியமுள்ள ஆவியே, உன் வேலையை எப்படி செய்துள்ளாய்? பிரபு, அரசன் அலன்சோவின் மகன் ஃபெர்டினண்ட் முதலில் கடலில் குதித்து விட்டான். தற்போது அவன் நம் தீவின் ஒரு மூலையில் பத்திரமாக உள்ளான். ஆனால் அலன்சோவோ அலைகள் தனது மகனை விழுங்கி விட்டதாக எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறார் என்றது ஏரியல். ஏரியல், ஃபெர்டினண்டை இங்கே அழைத்து வா. என் மகள் அவனை அவசியம் பார்க்க வேண்டும். என் சகோதரன் எங்கே? அலன்சோ எங்கே? ஃபெர்டினண்ட் கிடைப்பான் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கப்பல் பணியாட்கள் ஒருவரும் காணாமல் போகவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தான் மட்டுமே தப்பித்ததாக நினைத்து கொண்டுள்ளனர். கப்பல் பத்திரமாக துறைமுகத்தில் உள்ளது என்று ஏரியல் கூறிவிட்டு ஃபெர்டினண்டை அழைத்து வர சென்றது. ஃபெர்டினண்ட் அருகில் சென்ற ஏரியல், வாருங்கள் வாருங்கள், பின்தொடருங்கள், என்னை பின்தொடருங்கள் என்று கூறியது. ஃபெர்டினண்ட் சத்தத்தை கேட்டதும் அச்சத்துடன் சுற்றி பார்த்தான். எவரும் அவனுக்கு தென்படவில்லை. எனினும் அவன் அந்த குரலை பின்தொடர முடிவு செய்தான். குரலை பின்தொடர்ந்த ஃபெர்டினண்ட் அப்பாவும் மகளும் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். மிரண்டா, மிரண்டா, அங்கே என்ன பார்க்கிறாய் என்றார் பிராஸ்பரோ. அப்பா,
அது ஒரு அழகிய உயிரினம். அது ஆவி இல்லை தானே என்றாள் மிரண்டா. இல்லை மகளே, இது உண்ணும், தூங்கும், நம்மை போன்று உணர்வுகள் கொண்டுள்ளது. இந்த இளைஞன் கப்பலில் இருந்தான். சோகத்தால் இப்படி காட்சி தருகிறான். இல்லையேல் இவனை அழகன் என்றே கூறலாம். இவன் தன்னுடன் வந்தவர்களை தேடி இப்படி அலைந்து கொண்டிருக்கிறான் என்றார். அந்த இளைஞனின் அழகிய தோற்றத்தை கண்ட மிரண்டா மகிழ்ச்சி அடைந்தாள். விசித்திரமான சத்தங்கள் கொண்ட அத்தீவில் அந்த இளைஞன் ஆச்சரியங்களை மட்டுமே எதிர்பார்த்தான். அவன் அத்தீவை மாயங்கள் நிறைந்த தீவு என்றும் மிரண்டாவை அப்பகுதியின் பெண் கடவுள் எனவும் கருதினான். அவளை அவன் பெண் கடவுளே என்றும் அழைத்தான். நான் கடவுள் அல்ல, ஒரு சாதாரண பெண் என மிரண்டா பதிலளித்தாள். மகிழ்ச்சி அடைந்த பிராஸ்பரோ அவர்கள் இருவரின் அன்பை சோதிக்க விரும்பி அவர்கள் பேச்சை இடைமறித்தார். இளைஞனே, நீ ஒரு உளவாளி. நீ என்னிடம் இருந்து இந்த தீவை பறித்து கொள்ள இங்கு வந்துள்ளாய். என்னை பின்தொடர். நான் உன் காலையும் கழுத்தையும் சேர்த்து கட்டப்போகிறேன். உனக்கு கடல் நீரை மட்டுமே குடிக்கத் தருவேன் என்றார் பிராஸ்பரோ. இல்லை, நான் என்னை கட்ட அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியவாறே தன் வாளை எடுக்க முயற்சி செய்தான். பிராஸ்பரோ தன் சக்தியால் அவனை அசையாமல் செய்துவிட்டார். அப்பா, ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள்? கருணை காட்டுங்கள் அப்பா. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் அப்பா. நான் பார்க்கும் இரண்டாவது மனிதனாகிய இவர் நல்லவராக தோன்றுகிறார் என்றாள் மிரண்டா. அமைதியாயிரும் மிரண்டா என்ற பிராஸ்பரோ, இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் உன்னை திட்டுவேன். என்ன, ஏமாற்றுக்காரனுக்கு வக்காலத்து வாங்குகிறாயா? நீ இவனை போல் வேறு ஆள் இல்லை என நினைத்து கொண்டிருக்கிறாய். உடனே மிரண்டா, அப்பா, என் அன்பு உண்மையானது. எனக்கு வேறு நல்லவரை பார்க்கும் எண்ணம் இல்லை என்றாள். ஏய் மனிதனே, நான் திரும்பி வருவதற்குள் இந்த கட்டைகளை ஒன்றாக சேர் என்று கூறிவிட்டு பிராஸ்பரோ தன் மகளுடன் கிளம்பிச் சென்றார். சிறிது நேரம் கழித்து மிரண்டா திரும்பி வந்தாள். கட்டைகளை தூக்கிச் செல்லும் ஃபெர்டினண்டை பார்த்து, உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். என் அப்பா தற்பொழுது படிப்பறையில் உள்ளார். அவர் இன்னும் 3 மணி நேரத்திற்கு வரமாட்டார். கொஞ்சம் ஓய்வு எடுங்கள் என்றாள். ஓய்வா? இல்லை அன்பே, என் வேலையை முடித்துவிட்டு பிறகு ஓய்வெடுக்கிறேன் என்றான் அந்த இளைஞன். நீங்கள் சிறிது ஓய்வு எடுங்கள், உங்களுக்கு பதில் நான் கட்டைகளை எடுத்து செல்கிறேன் என்றாள் மிரண்டா. இல்லை அன்பே, உன்னை நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்றான் அவ்விளைஞன். அவர்கள் பேசுவதை பிராஸ்பரோ மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அன்பே, உன் பெயர் என்ன என அவ்விளைஞன் கேட்க, என் பெயர் மிரண்டா. நான் என் அப்பாவின் ஆணையை மீறி என் பெயரை உங்களுக்கு சொன்னேன் என்றாள். அவ்விளைஞன், நான் நேபிள்ஸின் இளவரசன். என் பெயர் ஃபெர்டினண்ட். நான் உன்னை என் ராணி ஆக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான். அப்போது பிராஸ்பரோ அவர்கள் முன் தோன்றி, பயப்படாதே மகளே, நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன். உன்னை மோசமாக நடத்தியதற்கு என்னை மன்னித்து விடு ஃபெர்டினண்ட். உன் அன்பை சோதிக்கவே உனக்கு கடினமான வேலைகளை தந்தேன். என் மகளை என் பரிசாக எடுத்துக்கொள் என்றார் பிராஸ்பரோ. அங்கிருந்து கிளம்பிய பிராஸ்பரோ ஏரியலை அழைத்து தன் தம்பியை பற்றியும் அலன்சோ பற்றியும் கேட்டார். பிரபோ, அவர்கள் இன்னும் ஃபெர்டினண்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு முன் அவர்கள் மிகவும் களைப்பாக இருந்தனர். அவர்கள் முன் ஒரு விருந்தை காட்டி அவர்கள் தொடும்போது உணவை மறைய செய்தேன். அவர்கள் முன் இரக்கமற்ற பெண்ணாக சென்று, நீங்கள் செய்த தவறுகள் நினைவில் உள்ளதா? நீ உன் சகோதரனையும் அவர் மகளையும் நடுக்கடலில் தத்தளிக்க விட்டாய். ஆகவேதான் நீ இந்த துன்பங்களை அனுபவிக்கின்றாய் என்றேன். உடனே அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்கு வருந்தினர் என ஏரியல் கூறியது. என்ன, தவறுக்கு வருந்தினார்களா? அப்படியானால் அவர்களை இங்கே உடனே அழைத்து வா ஏரியல் என்றார் பிராஸ்பரோ. உடனடியாக அவர்களை ஏரியல் அழைத்து வர பிராஸ்பரோ கொன்சலோவிடம், கொன்சலோ, நான் தான் பிராஸ்பரோ, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றார். பிரபு, நான் என் கடமையைத்தான் செய்தேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றார் கொன்சலோ.
அன்டோனியோவும் அலன்சோவும் ப்ராஸ்பரோவிடம் மன்னிப்பு கோரினர். அவர்களை ப்ராஸ்பரோ மன்னித்தார். ப்ராஸ்பரோ அலன்சோவிடம், அலன்சோ, நான் உனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் என்றார். பின் ஒரு கதவை திறந்து காட்டினார். அங்கே அவரது மகன் ஒரு பெண்ணுடன் செஸ் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்ததும் அளவற்ற மகிழ்ச்சியை கொண்டார் அலன்சோ. தனது மகனிடம், யார் இந்த பெண் என கேட்டார். அதற்கு ஃபெர்டினண்ட், தந்தையே, இவள் மிரண்டா, ப்ராஸ்பரோவின் மகள். ப்ராஸ்பரோ எனக்கு தற்போது 2வது தந்தை என கூறினான். அலன்சோ மகிழ்ச்சியுடன் அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் காலையில் விடுவிக்கப்பட்ட ஏரியல் பாதுகாப்பிற்கு உடன் வர ப்ராஸ்பரோ, மிரண்டா மற்றும் அனைவரையும் சுமந்தவாறு கப்பல் மெலனை நோக்கி புறப்பட்டது.